தமிழக மக்களுக்கு அன்போட ஆர்டி சிவபாலனின் வணக்கங்கள். தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காரு. 10 அம்சம் கொண்ட அருமையான தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கை எங்கேயுமே கிடையாது. இதான் முதல் தடவை. சும்மா எல்லாரும் தேர்தல் அறிக்கையை தரணும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்றிருக்காங்க. ஆனால் தளபதி விஜய் மட்டும் ஒரு உண்மையான சத்தியமான சாத்தியமான வாக்குறுதிகளை தந்துள்ளார். அதை உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்துக்கிறேன். மகளிருக்கான அருமையான திட்டங்கள். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய், விலையில்லா 6 சிலிண்டர், திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம். அது மட்டுமின்றி குழந்தை பிறந்தால் மோதிரம், மகளிருக்கு 5 லட்சம் வட்டியில்லா கடன். முதல் முறையாக உலகத்தரம் வாய்ந்த கல்வி. தமிழக மாணாக்கர்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்துடன் காமராஜர் பள்ளி, ஏழை மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய வசதிகள் கூடிய காமராஜர் பள்ளி ஏற்படுத்தி தரார். அது மட்டும் இல்லாமல் மேல் படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு 20 லட்சம் பிணையம் இல்லாத கடன் தராங்க. பிணையம்னா ஜாமீன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முன்னாடி வீட்டு பத்திரத்தை கூட அதை கொடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஜாமீனே இல்லாத கடன் 20 லட்சம் ரூபா. அது மட்டும் இல்லாமல் 20 லட்சம் உயர்கல்வி கடன். இது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தப்படும். ஏஐ மூலமாக தேர்வு எழுதுறதுக்கு உண்டான இலவச பயிற்சி மையத்தையும் ஆரம்பித்து தரார். சுகாதாரமான தமிழ்நாடு உருவாக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு. அது மட்டுமின்றி வருடத்திற்கு ஒரு முறை முழுமையான உடல் பரிசோதனை, நவீன கட்டமைப்புடன் கூடிய மருத்துவமனை கட்டப்படும். முதியோர்கள், கைம்பெண்கள், உடல் ஊனமுற்றோர் இவர்களுக்கு 3000 மாதந்தோறும் தரப்படும். அது மட்டுமின்றி 200 யூனிட் மின்சாரம் இலவசம். பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா, குடிநீர் இணைப்பு இல்லாதவர்கள் குடிநீர் இணைப்பு அனைத்தும் ஏற்படுத்தி தரார். அரசு பணியாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய ஒப்பந்த திட்டம் பரிசீலனை செய்யப்படும். அது மட்டுமின்றி அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 18,000 ரூபாயும், சுகாதார பணியாளர்களுக்கு 10,000 ரூபாயும், ஓய்வூதிய திட்டமாக 15 லட்சமும் தரப்படும். 5 ஆண்டு ஒப்பந்த ஊழியராக பணிபுரிந்தவர்கள் அனைவரும் பணியில் அமர்த்தப்படுவார்கள், நிரந்தரமாக அமர்த்தப்படுவார்கள். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் உதவித்தொகை, ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப், 25 லட்சம் அரசு கடன், 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். புதிதாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிறவங்களுக்கு 25 லட்சம் கடன் தராங்க. நமது தளபதி விவசாயிகளுக்காக நிலமுள்ள விவசாயிகளுக்கு 15,000 உதவித்தொகையும், நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500, கரும்புக்கு டன்னுக்கு 4500 தராங்க. இது மட்டும் இல்லாமல் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்கிறார். அதுவும் இல்லாமல் 5 லட்சம் சோலார் பம்புகள் விவசாயிகளுக்கு செஞ்சு தரேன்னு இருக்கார். இது இல்லாமல் 100% பயிர்களுக்கு காப்பீடு பண்ணித்தரார். நமது தளபதி அரசு விவசாயிகளுக்கு மிக அருமையான திட்டத்தை செயல்படுத்தியிருக்கு. இது 100% சாத்தியமே. மீனவர் நலனுக்காக நமது தளபதி மீன்பிடி தடைக்காலத்தின் போது மீனவர்களுக்கு 27,000 உதவித்தொகை தராங்க. அது மட்டும் இல்லாமல் விபத்துக்கு காப்பீட்டு தொகையாக 25 லட்சம் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மீனவர்களுக்கும் இலவச வீடு ஏற்படுத்தி தரார். இது இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு வர மீன்களுக்கு ஒரு நிரந்தர ஆதார விலையை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்கார். தமிழக வளர்ச்சிக்காக 2036க்குள் 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் உயர்த்தப்படும். ஏஐ பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும். ஏஐ அமைச்சகங்கள் ஏற்படுத்தப்படும். ஏஐ நகரங்கள் உருவாக்கப்படும். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 15,000 கோடி நிதி ஆதரவு தரப்படும். தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு 21 நாளில் வணிக உரிமம் ஏற்படுத்தி தரப்படும் என்ற உத்தரவாதத்தை தரார். ஊழலற்ற அரசு அமைந்திட, லஞ்ச லாவண்யத்தை குறைத்திட, போதையில்லா தமிழகத்தை உருவாக்க, மாணவர்களின் கல்வி மேம்பட நமது தளபதியின் ஆட்சி அமைந்திட வேண்டும். தமிழக மக்கள் அனைவரும் தளபதிக்கு ஒரு முறை வாய்ப்பளித்து விசில் சின்னத்திலே வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.